டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளும் கண்டனங்களையும் போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சென்னையில் ரஞ்சித் அவர்கள் ஒரு போராட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருந்தார். அதில் அவர் பேசியிருக்கிற கருத்துக்கள் மிகப்பெரிய சர்ச்சைகளை உண்டாக்கியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, மிகப்பெரிய தலித் எழுச்சியை முன்வைத்து அரசியலை பேசியிருக்கிறார் ரஞ்சித் அவர்கள் அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. பொதுவாகவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி அரசியல் அப்படின்றது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. அண்டு பொதுவாகவே இடைநிலை சாதிகள் தான் அரசியலில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு பார்வை தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. தலித் மக்களுடைய வாக்குகள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் சிதறி கிடைக்கின்றன. அதனால தான் அவங்களால எந்த விதமான அதிகாரத்தையும் பிடிக்க முடியவில்லை அப்படின்ற பார்வைகளும் பொது பார்வையில் இருக்கிறது. இந்த மாதிரி சமயத்தில் தான் திருமாவளவன் போன்றவரோ இல்லை கிருஷ்ணசாமி அவர்கள் போன்றவரோ பல தளப்பட்ட சமுதாய மக்களை ஒன்றிணைத்து ஓரணியில் திரட்ட வேண்டும் அப்படின்னு அரசியல் பாதையை தேர்ந்தெடுப்பதையும் பார்க்க முடியாது. அதில் பெருவெற்றி பெற்றவர் அப்படின்னு பார்க்கும்போது திருமாவளவன் அவர்கள் தான். காரணம், தலித் மக்களுடைய மிகப்பெரிய வாக்கு வங்கி அவரிடம் இருக்கிறது. தலித் மக்களை அதிகாரத்தை நோக்கி திருப்புவதில் திருமாவளவன் அவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் சமீப காலமாக திமுகவின் நிலைப்பாட்டிலேயே திமுகவின் கூட்டணியிலேயே ஒட்டி கொண்டிருப்பதால் பலருக்கு அதிலும் ஒரு உடன்பாடு இல்லை. காரணம் என்னென்னா, நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்ட்டு விடுதலை சிறுத்தைகளை பார்த்தே கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேட்டதாக நியூஸ் சேனலில் வன்னியரசு அவர்கள்லாம் பதிவு செய்திருந்தார். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் திமுக எப்போவுமே ஆன்டி தலித் ஸ்டாண்டு தான் எடுக்குது. அவருக்கு திருமாவளவன் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு பல கருத்துக்களும் முன்வைக்கிறாங்க. இந்த நிலையில் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை மிகப்பெரிய விவாதங்களை கிளப்பியது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அம்பேத்கரின் பாதையை நம்ம காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பகுஜன் சமாஜ் கட்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். பல கட்சிகளிலிருந்தும் அவருக்கு அழைப்பு வந்த போதும் நம்ம அம்பேத்கரோட பாதையில் தான் பயணிக்கணும், அதுக்கு அம்பேத்கரியத்தை நம்ம முன்வைப்பதற்கு பகுஜன் சமாஜ் கட்சி தான் கரெக்டானது அப்படின்ற மாதிரி அங்கே இருந்திருந்தார். பட் ரஞ்சித் அவர்கள் பேச நேற்று அவர் திமுகவுக்கு எதிராக பேசுகிறாரா, விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக பேசுகிறாரா, யாருக்கு எதிராக பேசுகிறாரா, அதிகாரத்துக்கு எதிராக பேசுகிறாரா, இல்லை பாஜகவுக்கு எதிராக பேசுகிறாரா அப்படின்ற அளவுக்கு பலவிதமான கருத்துக்களை அவர் முன்வைத்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் முக்கியமாக ஒரு சொன்னது என்னென்னு பார்த்திங்கன்னா, அவர் பௌத்த மதத்தை தழுவினார். அந்த ஒரு ஆங்கிளெல்லாம் கூட நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்றாங்க. பட் பொதுவாகவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வைக்கப்படுகிற ஒரு தவறான கருத்தியலாக இது பார்க்குறோம். காரணம் என்னென்னா, கௌதம புத்தரையே தசாவதாரத்தில் பகவான் விஷ்ணுவோட ஒரு அவதாரமாக நார்த் இந்தியாவில் பார்க்குறாங்க. சமீபத்தில் ராமர் சிலை பிராண பிரதிஷ்டை இதெல்லாம் பார்த்துருப்போம். அதில் விஷ்ணுவோடைய 10 அவதாரங்களையும் அவங்க என்கிரேவ் பண்ணியிருப்பாங்க. அதில் புத்தருடைய உருவத்தையும் அவங்க செதுக்கியிருக்கிறாங்க அப்படின்றதான் உண்மை. ஸோ இந்த கருத்தியல் ரீதியாக தமிழகத்தில் வேறு ஒரு கருத்து நிலவுகிறது அப்படின்றதையும் நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம். அதே சமயம் திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு கண்டனத்தை ரஞ்சித் அவர்கள் பதிவு செய்திருந்தார் அப்படின்றதையும் பார்க்குறோம். முக்கியமாக திமுகவில் இருக்கிற மேயர் பிரியா அவர்களாகட்டும், இல்லை ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் அவர்களாகட்டும், எல்லாருமே திமுகவில் இருக்கிறதால நீங்கள் ஒன்றும் அமைச்சராகவோ மேயராகவோ ஆகிடல. அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய ரிசர்வேஷன் முறையால் தான் நீங்கள் மேயராகவும் அமைச்சராகவும் ஆயிருக்கிறீங்க. ஸோ நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அம்பேத்கர் போன்றோர் உருவாக்கிய அந்த அரசமைப்பு சாசனம் தான் உங்களுக்கு கை கொடுத்திருக்கிறது. ஆனால் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்ததை நீங்கள் கண்டிக்கவில்லை. உங்கள் கட்சி அதை தடுக்கிறதா, இல்லை உங்கள் கொள்கை அதை தடுக்கிறதா அப்படின்ற அளவுக்கு ஆக்ரோஷமாக கேட்டிருந்தார் ரஞ்சித் அவர்கள். குறிப்பாக திருமாவளவன் அவர்களை விட்டு நாங்கள் எங்கும் போவதில்லை, எங்களுடைய குரலாக நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களை நாங்கள் கண்டிப்பாக கைவிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி திருமாவளவனுக்கு நாங்கள் எதிரி அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரஞ்சித் அவர்கள் சொன்ன இன்னொரு கருத்து கூட இதுவாக இருந்துச்சு. அதாவது, நாங்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால் எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது, நாங்கள் 40% இருக்கோம், சென்னையில் எங்களை மீறி யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இனி வரும் அடுத்த ஆட்சியில் திமுகவுக்கு நான் ஆதரவளிக்க மாட்டேன் அப்படின்னு ரஞ்சித் சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு பல விவாதங்கள் என்ன கிளம்பிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்து வரும் திமுக ஆட்சியில் ஆதரவு இல்லைன்னா அடுத்து திமுக ஆட்சி தான் வரப்போகுது அப்படின்னு ரஞ்சித் சொல்கிறாரா, அடுத்து வரப்போகிற எலெக்ஷனில் ஆதரவு இல்லை அப்படின்னு தானே ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருக்கணும், ஏன் திமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்கிறாருன்ட்டு சில விவாதங்கள் கிளம்பியது. அதே சமயத்தில் திமுகவுக்கு நேரடி ஆதரவு கொடுக்காம மறைமுக ஆதரவாக, அதாவது திருமாவளவன் அவர்களை ஆதரிப்பது மூலமாக திமுகவுக்கு தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்துகிறார் ரஞ்சித் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்தது. பொதுவாகவே சொன்னால் ரஞ்சித் அவர்கள் பேசின பேச்சோட வெளிப்பாடு எப்படி இருந்ததுன்னா, அதிகாரம் தலித் மக்கள்கிட்ட இல்லை, அது பல விதங்களில் தடுக்கப்படுகிறது,
பலர் தடுக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒன்றிணைந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் நாளில் தலித் மக்களுக்கான விடியல் துவங்கும் அப்படின்றது தான் அவருடைய பேச்சின் சாராம்சமாக நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. பட் தலித் மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அவர் உணர்த்துகிறார். ஆனால் அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்கும் போது தலித் மக்களுக்கு எந்த அரசியல் கட்சி பெருவாரியான நல்லது செய்யுமோ அந்த அரசியல் கட்சிக்கு தான் நம்மளால் ஓட்டு போட முடியும். இந்தியாவோட அரசமைப்பு சாசனம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. பட் அதை தவிர்த்து ரஞ்சித் அவர்கள் என்ன மாற்று சிந்தனையை விதைக்க நினைக்கிறார் அப்படின்றது புரியலை. ஒருவேளை அவருக்கே அரசியலில் நிற்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதா அப்படின்ற கேள்வியும் நம்மளால் தடுக்க முடியலை. எந்த ஒரு தலைவர்கிட்டையும் நம்ம 100% ஒரு எஃபெக்டிவான மெத்தடை பண்ண முடியாது. காரணம், அரசியல் என்பது வேறு, அரசு நடத்துறது அப்படின்றது வேறு, கவர்மெண்ட் மிஷினரி அப்படின்றது வேறுன்ட்டு பலவிதமான நிலைகள் நம்ம இந்தியாவில் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய கருத்தியலை எந்தவித சமரசமும் இல்லாமல் 100% இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ரஞ்சித் அவர்கள் நினைத்தார்னா அவர் அரசியல் வருவதற்கும் இந்திய அரசமைப்பு சாசனத்தில் இடம் இருக்கிறது. ஒருவேளை அவர் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அண்ட் முக்கியமாக சில இடத்துல ரஞ்சித் அவர்கள் கொஞ்சம் உணர்ச்சியை பயங்கரமாக ஏற்றி விடுற அளவுக்கு பேசியிருந்ததையும் நம்மளால் மறுக்க முடியாது. முற்றுகை போராட்டம் நாம் நடத்துவோம், எங்களெல்லாம் ரவுடின்னு நீங்கள் பிராண்டு பண்ணால் நாங்கள் ரவுடி தான் அப்படின்ற அளவுக்கெல்லாம் சில கருத்துக்களை ரஞ்சித் அவர்கள் பேசியிருந்தாங்க. அதற்கு ஒரு சேர ஆதரவும் பலமான கண்டனமும் இரு பக்கமிருந்தும் எழுகிறது அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ ரஞ்சித் அவர்கள் மிக மிக ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கை எடுத்திருக்கிறாரு. தலித் மக்களின் உரிமைகளை ஃபுல் ஃபோர்ஸாக நம்ம மீட்டெடுப்போம் அப்படின்ற அளவுக்கு ரஞ்சித் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ இது தமிழக அரசியலில் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியல. காரணம், இப்போது திமுகவிற்கு எதிராக தான் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்க போகிறது அப்படின்ற அளவுக்கு ரஞ்சித் வெளிப்படையாக பேசிவிட்டார். ஸோ மாற்று கட்சி அப்படின்னு பார்க்கும்போது திமுகவுக்கு எதிராக அதிமுகவை ஆதரிக்கப் போகிறாரா ரஞ்சித் அப்படின்னு கேள்வி எழுது. பட் அதே மேடையில் திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது, 2 கட்சிக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டு நாங்கள் ஏமாந்துட்டோம் அப்படின்றதையும் பதிவு செய்திருக்கார். ஸோ மாற்று கட்சின்னு அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவா பாமகவான்னு அப்படின்னு நிறைய கட்சி இருக்கும்போது எல்லா கட்சியின் சித்தாந்தத்தையும் ரஞ்சித் அவர்கள் எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஒருவேளை தன்னை ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் போலவே பகுஜன் சமாஜ் கட்சியிலேயே ரஞ்சித் அவர்கள் இணைத்து கொண்டு மீண்டும் மக்கள் பணி செய்ய வருவாரா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இல்லை மக்கள் பணி தான் எனக்கு முக்கியம் நினைக்கிறாரா, இல்லை திரைத்துறை மூலமாக என்னுடைய மக்கள் பணிகளை செய்ய போகிறேன் அப்படின்னு ரஞ்சித் முடிவெடுக்க போகிறாரா அப்படின்றது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். ரஞ்சித் அவர்கள் கூறிய கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக ரஞ்சித் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வரவே கூடாது, அவர் சினிமா சைட்லேயே இருந்து மக்கள் சேவைகளை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.